Kanukutis channel viewers அனைவருக்கும் வணக்கம். A very happy environment day for all of you. ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அன்அடல்ட்ரேட்டடாக இருக்கணும், ஆர்கானிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம ரீசெண்டாக நிறையா பார்க்குறோம் அண்ட் நிறையா ஃபாலோ பண்ணவும் ட்ரை பண்ணுறோம். ஸோ இதே தான் வந்து நேத்ரா சொன்ன மாதிரி எங்களோட இஷ்டாவோட மோட்டிவும் கூட. ஸோ நாங்கள் இதை வச்சு தான் ஒரு 3 பாயிண்ட் அஜெண்டா வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த 3 பாயிண்ட் அஜெண்டா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு ஹார்மும் கிரியேட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, அண்ட் நாட்டு பசுவை சேவ் பண்ணுறது. ஸோ இந்த 3 பாயிண்ட் அஜெண்டா வச்சு தான் நாங்கள் எங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறோம். நாட்டு மாடு வச்சு நம்ம எப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம க்ரோ பண்ணுற க்ராப்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நம்ம அதுக்கிட்ட இருந்து கிடைக்கிற ப்ராடக்டை எப்படிலாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துலேயுமே நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாணம் எடுத்து அதை வந்து உரமாக நம்ம க்ராப்ஸ்க்கு கொடுக்குறோம், ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணுறோம். அது வந்து அந்த க்ராப்ஸை நம்ம கன்சியூம் பண்ணும்போது அது அன்அடல்ட்ரேட்டடாக இருக்கும், ஆர்கானிக்காக இருக்கும், அண்ட் நம்ம ஹெல்த்தையும் வந்து எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணாது. செகண்ட் திங் வந்து அதுலேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் நமக்கு இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம். அதாவது ஃபர்டிலைசர்ஸ் தவிர 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் இஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் தவிர 5 கேட்டகரிஸில் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் கேர், செகண்ட் வந்து மெடிசனல் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், ஸோ நம்மளோட ஹெல்த் கேருக்காக. தேர்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ், நம்ம டெய்லி ஃப்ளோர் கிளீனராக இருக்கட்டும், டிஷ் வாஷ் பவுடராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நாங்கள் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸில் வந்து பெயிண்ட்டும் பண்ணுறோம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ரோஸ் மில்க், பாதாம் மில்க், ஐஸ்கிரீம் பண்ணுறோம். ஸோ இதில் எங்களோட ஐடியா என்னன்னா, சாணம், கோமூத்திரம், பால், தயிர் இல்லை நெய், இதை ஏதாவது ஒன்றுத்தை பேஸாக வச்சு இது கூட எக்ஸ்ட்ரா ஹர்ப்ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ், ஹர்ப்ஸ் அண்ட் அதர் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணி எவ்வளோ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக அன்அடல்ட்ரேட்டடாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களோட பெஸ்ட் ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பட் இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ராக்ரன்சஸ் அந்த மாதிரி பழகிட்டதுனால ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் ஃப்ராக்ரன்சஸ்லாம் ஆட் பண்ணுறோம். பட் வி ட்ரை டு கிவ் அவர் பெஸ்ட். நாங்கள் என்ன வந்து யூஸ் பண்ணுவோமோ அதே அளவுக்கு பெஸ்ட் குவாலிட்டியாக தான் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இதோட ஐடியா என்னன்னா, நம்மளை ஹார்ம் பண்ணக்கூடாது, என்விரான்மெண்ட்டை ஹார்ம் பண்ணக்கூடாது, ஆர்கானிக்காக இருக்கணும், அட் த சேம் டைம் ஒரு நாட்டு மாடையும் கன்சர்வ் பண்ண முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தயாரிக்கிற ஃப்ளோர் கிளீனர். ஸோ இதில் வந்து கோமூத்ரா அதோட சேர்த்து நீம் லீவ்ஸும் லெமன் கிராஸும் ஆட் பண்ணியிருக்கோம் வாசனைக்காக. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆர்கானிக், இதில் ஒரு கெமிக்கல்ஸும் நாங்கள் ஆட் பண்ணல. ஸோ இது வந்து நீங்கள் நிச்சயமாக யூஸ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களோட என்விரான்மெண்ட்டை உங்களால் க்ளீனாக வச்சு. ஸோ நம்ம எல்லாருமே கவுண்டர் டாப்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது ஒரு க்ளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து கெமிக்கல்ஸில் இருந்ததுன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் அங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்காது, சேஃபாகவும் இருக்காது. அதனால நாங்கள் வந்து கோமூத்ரா அண்ட் கோமூத்ரா வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கும் நல்லது, அட் த சேம் டைம் இட் இஸ் வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். அதனால கோமூத்ரா அண்ட் கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் ஆட், லெமன் கிராஸ், ஆரஞ்ச் மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிச்சன் கிளீனர் பண்ணுறோம். ஸோ இது வந்து கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இஷ்டால சோப்ஸ் எல்லாம் பண்ணுறோம், உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக வந்து ஹேண்ட் வாஷ் அண்ட் பாடி வாஷ் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு டெய்லி யூஸ்க்கு வந்து ஒரு ஸ்கின் ஹார்ம் பண்ணாத ஹேண்ட் வாஷ் அண்ட் பாடி வாஷ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுறோம். அண்ட் இதுவும் அகைன் மில்க் பேஸ்டாக தான் பண்ணுறோம். ஆனால் ஃபோம் வரணும் நமக்கு பாடி வாஷ்க்கோ இல்லை ஹேண்ட் வாஷ்க்கோ அப்படிங்கிறதுக்காக லை மட்டும் யூஸ். ஸோ நாங்கள் ரீசெண்டாக ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸில் வந்து ஹேர் மாஸ்க் அண்ட் ஹேர் வாஷும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷீக்காய், ரோஸு, கரி லீவ்ஸ், மருதாணி லீவ்ஸ், ஹைபிஸ்கஸ் இந்த மாதிரி ஃபுல் ஆர்கானிக்காக நாங்கள் இதை தயாரிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம காலையில் யூஸ் பண்ணுற டூத் பவுடர்லேருந்து நைட் யூஸ் பண்ணுற மஸ்கிட்டோ காயில் வரைக்கும் நாங்கள் ஆர்கானிக்காக பண்ணுறோம். ஸோ அந்த விதத்தில் டூத் பவுடர் வந்து நம்ம நாட்டு பசுவோட சாணமை வந்து பஸ்மம் பண்ணி அது கூட நம்ம டெய்லி டூத்க்கு எது நல்லது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓமமாக இருக்கட்டும், கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து டூத் பவுடர் பண்ணுறோம். அண்ட் நாங்கள் ஹெல்த் கேரில் சொன்ன மாதிரி அர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்டில்ட் கோமூத்ரா. நான் சொன்ன மாதிரி கோமூத்ரா இஸ் a வெரி குட் மெடிசன். ஸோ ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டு த மாடர்ன் மெடிசன். அண்ட் நம்ம அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ ரீசெண்டாக நேச்சுரோபதியாக இருக்கட்டும், ஆயுர்வேதாக்கா மாறிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பஞ்சகவ்யா ஆல்டர்னேட்டிவ் தான் அர்க். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட பூஜா ஐட்டம் கேட்டகரியில் வரும். அண்ட் இந்த தூப் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் எவர் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து சாணம் இருக்குது. அண்ட் இது வந்து நம்மளுக்கு இப்போ ஃப்ராக்ரன்ஸ்லாம் வந்து ரொம்ப பழகிடுது அப்படின்றதுனால நாங்கள் இதில் வந்து ஃப்ராக்ரன்சஸும் பண்ணுறோம். சாண்டில், ரோஸு, ஸ்பெஷலாக வந்து ஜாஸ்மினும் பண்ணுறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா
கம்ப்ளீட்லி ஆர்கானிக் ஆனது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிஹோத்ரா அண்ட் ஃப்ராங்கன்சைன்ஸ். ஸோ அக்னிஹோத்ராவில் வந்து சாணத்தோட சேர்த்து நெய் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதை நீங்கள் ஏற்றும் போது ஹோமம் பண்ணுற எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் ஃப்ராங்கன்சென்ஸ்ன்றது வந்து பால் சாம்பிராணி, மரத்துலேருந்து வர பாலில் பண்ணுறது. ஸோ இது ரெண்டும் வந்து கம்ப்ளீட்லி ஆர்கானிக். ஸோ அதை தவிர நாங்கள் வந்து அக்னிஹோத்ரா கப்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு லார்ஜர் சைஸில் இருக்கும். அண்ட் இது வந்து அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாணத்தில் நெய்யோட பண்ணுறோம். ஸோ ஒரு ஹோமம் பண்ண எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் அ வெரி ஹாப்பி என்விரான்மெண்ட் டே டு யூ ஆல். எல்லாரும் வந்து டெய்லி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்ட்ஸில் ஒரு பிளான்ட் வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸில் நம்ம என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக எடுங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்து இந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எங்கள் வெப்சைட் லிங்க் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை செக் அவுட் பண்ணுங்கள். நன்றி.